அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வெள்ளடை சுடுறோம்மா. வெள்ளடைக்கு என்ன நேற்று மெட்ராஸ் தோல் ஒரு இது தந்த ஐடியா தந்த வெள்ளடை மாசுண்ட அப்படியேம்மா நானும் சுட்டுறேன். எனக்கு தான் ப்ரோக்ராம் தேவையாகிறேன். அதனால தான் கொஞ்சம் ரவையை வறுத்துக்கிட்டு கொஞ்சம் அரிசி மாவு போட்டு தேங்காய் பூவும் பாலுமா மிக்சியில் அரைச்சி ஊற்றுனேன். பாருங்கள் எப்படி இருக்கிறேன்ட்டு. நல்ல மனம் எண்ணெயும் நெய்யுமா கலந்து வச்சுக்கிட்டேன். தனி நெய்யும் ஊற்றலை, தனி எண்ணெயும் ஊற்றலை. அதுக்கு மாசு சாப்பிட்டுட்டு திங்க குழக்கிட்டு வாழைப்பழம் நான் கலக்கி வச்சுக்கிறோமா 4 அடைக்கு தான் வரும், அதுக்கு மேலே வராது. நாங்கள் 2 பேர் திம்போம், 2 ஆளிக்கிறோம், தின்றுக்கிறோம், சரியாக போயிடும் அல்ஹம்துலில்லாஹ். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட் நாஸ்டா பழம் மாசி இப்படி நெய் எண்ணெயமாக கலக்கி வச்சுக்கோங்க. தனி நெய்யாக ஊற்றக்கூடாது, தனி எண்ணெயாக ஊற்றக்கூடாது. கலக்கி வச்சுட்டு இந்த அளவுக்கு மாவை லிக்விடுண்டு மில்லு இதுண்டு மில்லு இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஒரு முட்டை ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் உப்பு, தேங்காய் பால் இதுமா பாலாக ஊற்றாமல் மிக்சியில் அரைச்சி ஊற்றுனேன். மாவு அரிசி மாவு கொஞ்சம் கான் போட்டேன். ஒரு 100 கிராம் அரிசி மாவு போட்டிப்பேன், 150 ரவை. பார்த்துக்கோங்கம்மா. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படிங்கிறது சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் முருகணும் இல்லை, லைட் தீ தான் போடணும், இந்த அளவுக்கு தீ போடணும். வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தான் நல்லா உணவோட வீடுலாம் சீக்கிரம் சுட்டாக்கில் மணக்குற. அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹக்கில் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.